உலகின் மிகச்சிறந்த குழந்தை மருத்துவர் மற்றும் இருதய நோய் நிபுணர் ஹேமிஸ் வாட்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1923 ஜூன் 26 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் ஜான் டிஆர் வாட்சனுக்கும் ஆனி யூவிங் ஸ்பென்ஸ் வாட்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஹேமிஸ் வாட்சன். இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா டேரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு டேரி ஓனராக, அதாவது பால் பண்ணை உரிமையாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ஹேமிஸ் வாட்சன் குழந்தை பருவத்தில் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1928 ஆண்டு ஹேமிஸ் வாட்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராவுடைய மெர்ச்சிஸ்டனில் இருக்கிற ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து ஹேமிஸ் வாட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் ஹேமிஸ் வாட்சன் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. கூடுதலாக ஹண்டிங் அண்டு ஃபிஷிங், அதாவது வேட்டையாடுறது, அதேமாதிரி மீன் பிடிக்கிறது, இதுலேயுமே அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1933 ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹேமிஸ் வாட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால ஹேமிஸ் வாட்சன் தொடர்ந்து அங்கு இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் தான் இதே 1933 ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் வெறும் 10 வயசுலேயே இவர் ஹண்டிங்கில் இருந்த அந்த வேட்டையாடுறதுல இருந்த ஆர்வம் காரணமாக அந்த லின்லித்கோ அண்டு ஸ்டெர்லிங் ஹவுன்ஸ் அப்படின்ற ஒரு ஹண்டிங் கிளப்பில் இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதே சமயம் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியின் போது ஹேமிஸ் வாட்சன் லட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு படிப்படியாக ஹேமிஸ் வாட்சனுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக முழு கவனத்தையும் படிப்புல செலுத்தணும் அப்படின்னு இவர் முடிவு செய்கிறாங்க. இதனால 1938 ஆண்டு இவருடைய 15 வயசுல ஹேமிஸ் வாட்சன் அந்த லின்லித்கோ அண்டு ஸ்டெர்லிங் ஹவுன்ஸ் அங்கிருந்து இவர் விலகிடுறாங்க. விலகி முழுமையாக இவர் படிப்பில் கவனம் செலுத்தி 1940 ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹேமிஸ் வாட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் தொடர்ந்து ஓராண்டு எடுத்து படித்து 1941 ஆண்டு இவருடைய 18 வயதில் ஹேமிஸ் வாட்சன் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹேமிஸ் வாட்சன் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை எடன்பராலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து ஹேமிஸ் வாட்சன் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் எம்பிசிஎஸ்பி, அதாவது எம்பிசிஎஸ்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரேஸ் சிர்ஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஹேமிஸ் வாட்சன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே மிகவும் ஈடுபாடோடவும் ஆர்வத்தோடவும் ஹேமிஸ் வாட்சன் படித்து வந்தாங்க. இறுதியாக 1945 ஆண்டு இவருடைய 22 வயதில் ஹேமிஸ் வாட்சன் அந்த எம்பிசிஎஸ்பி, மெடிசனே பேக்லோரேஸ் சிர்ஜி அப்படின்ற எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஹேமிஸ் வாட்சன் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹேமிஸ் வாட்சனே நோயாளிகளுக்கு சிகிச்சையும் கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஹேமிஸ் வாட்சன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஹேமிஸ் வாட்சன் ஃபர்ஸ்ட் இந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல்
ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, இது RIE அப்படின்னு ஷார்ட்டா அழைக்கப்படும். இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் வந்து இதே 1945ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மருத்துவ பயிற்சியை வந்து ஹேமிஸ் வாட்சன் வந்து எடுத்துக்கிறாங்க. பிறகு அந்த மருத்துவ பயிற்சியில் இவர் வந்து கார்டியாலஜி, இருதயவியல், அதில் தான் மருத்துவ பயிற்சி பெற்று ஒரு கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர் ஆகணும் அப்படின்றது இவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த நிலையில் தான் இவருக்கு வந்து நேஷனல் சர்வீஸ், தேசிய சேவையில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. இதை ஹேமிஸ் வாட்சன் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து நைஜீரியன் ரெஜிமெண்ட், அதில் இவர் ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக RMO அப்படின்ற அந்த ஒரு மருத்துவ அதிகாரியாக இவர் வந்து அந்த படைப்பிரிவில் நைஜீரியன் ரெஜிமெண்ட்டில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இவருடைய மருத்துவ பயிற்சியை மட்டும் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாகவே நைஜீரியா ரெஜிமெண்ட்டில் இவர் ஜாயின் பண்ணி ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு இவர் அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியாவுக்கு இவர் அனுப்பப்படுறாங்க. அங்கு சென்று இவர் ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஹேமிஸ் வாட்சன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இவருடைய பொறுப்பு என்னன்னா, அந்த ஒரு நைஜீரியன் ரெஜிமெண்ட், அந்த ஒரு படைப்பிரிவுக்கு தேவையான மெடிக்கல் சர்வீஸ் சரியாக வந்து அந்த படைகளுக்கு கிடைக்கணும். ஸோ அதை உறுதிப்படுத்தக்கூடிய ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக தான் ஹேமிஸ் வாட்சன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு இடத்துல நெதர்மைன்ஸ் ஆஃப் கினர்ட் அப்படின்ற ஒரு இடத்த வந்து இவருடைய அப்பா அம்மா 1947ஆம் ஆண்டு வாங்குறாங்க. இது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற சிட்லா ஹில்ஸ் அப்படின்ற மலைப்பகுதி, அதுக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நிலம் தான். ஸோ அதை வாங்கியிருந்தாங்க. இது 1947ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சனுடைய அப்பா அம்மா இதை ஸ்காட்லாண்டில் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நைஜீரியாவில் இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் வாட்சன் வந்து தொடர்ச்சியாக ஒரு RMO அப்படின்ற அந்த ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1948 காலகட்டத்தில் இவர் வந்து அங்கே வெஸ்ட் ஆப்பிரிக்கா, குறிப்பாக நைஜீரியாவில் இருக்கக்கூடிய விலங்குகள் பற்றிலாம் இவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க. குறிப்பாக யூரோப்பில் இருக்கிற மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து உயிரினங்கள் கிடையாது, இங்கே வந்து வேறு மாதிரி இருக்க விலங்குகள் அப்படின்றத ஹேமிஸ் வாட்சன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சேகரிக்கணும். இவர் ஆர்மியிலிருந்து, அதாவது இந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ன்ற அந்த பொறுப்பிலிருந்து இவர் வெளியேறும்போது இவர் பிறந்த அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, அங்கே இருக்கக்கூடிய எடன்பரா ஜூ, அதுக்கு வந்து இந்த விலங்குகளை சேகரித்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஹேமிஸ் வாட்சன் வந்து முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு இவர் வந்து நைஜீரியன் ரெஜிமெண்ட்டில் இருந்து அந்த ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியாவிலிருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1949ஆம் ஆண்டு வந்துடுறாங்க. இந்த சமயம் இவர் வந்து இந்த மினாஜரி ஆஃப் அனிமல்ஸ், அதாவது விலங்குகளினுடைய கலெக்ஷன், சேகரிப்பை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய விலங்குகளை அழைச்சிட்டு வந்து எடன்பராவில் இருக்கிற எடன்பரா ஜூ, அங்கே ஒரு விலங்குகள் கண்காட்சியகம், ஸோ அங்கே காட்சிக்காக இவர் ஹேமிஸ் வாட்சன் வந்து அந்த விலங்குகளை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து டெரிட்டோரியல்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போவும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த 1949ஆம் ஆண்டு. குறிப்பாக இவர் வந்து ஸ்காட்டிஷ் ஹார்ஸ், அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. இவர் வந்து இந்த டெரிட்டோரியல்ஸில் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்காக இவர் வந்து டெரிட்டோரியல் டெக்கரேஷன் அப்படின்ற அந்த கௌரவத்தையும் 1951ஆம் ஆண்டு பெற்றாங்க. இதுக்கப்புறம் இந்த 1951ஆம் ஆண்டு முழுமையாக அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற பதவியிலிருந்து ஸ்காட்லாண்ட் ஹோர்ஸ்லேருந்து இவர் வந்து விலகிடுறாங்க. ஸ்காட்டிஷ் ஹோர்ஸ்லேருந்து விலகி இவர் வந்து மறுபடியும் அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராலேயே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே இவர் ஒரு மருத்துவராக, குறிப்பாக கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இருதய மருத்துவ அந்த ஒரு பயிற்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதாவது ஏற்கனவே இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் இவர் ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஆப்பிரிக்கா போகிறதுக்கு முன்னாடி சாதாரணமான மருத்துவர்களுக்கு உண்டான பயிற்சியை பெற்றாங்க. ஆனால் இந்த 1951ஆம் ஆண்டிலிருந்து ஒரு இருதய நோய் நிபுணர் ஆகணுன்றதுக்குண்டான அந்த பயிற்சியை 1951ஆம் ஆண்டிலிருந்து தான் ஹேமிஸ் வாட்சன் பெற தொடங்குறாங்க. இந்த நிலையில் இதே 1951ஆம் ஆண்டு லெஸ்லி வுட் அப்படின்ற ஒரு பெண்ணை ஹேமிஸ் வாட்சன் வந்து இவருடைய 28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஹேமிஸ் வாட்சனுக்கும் இவருடைய மனைவியான லெஸ்லி வுட் வாட்சன், இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தம்
மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஹேமிஸ் வாட்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பராவில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு இவர் ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமினேஷனையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பிறகு 1953ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ஹேமிஸ் வாட்சன் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா, MRCPE அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1953ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1953ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டி, அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜாக இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனில் இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. இதன் காரணமாக இந்த 1953ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரியில் இவர் வந்து பணியை வந்து முடிச்சுக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜி, இருதயவியல் துறையை நிறுவியிருந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணரான ஆண்ட்ரூ ரே கில்கிரைஸ்ட், அவர்கிட்ட இருந்து இருதய நோய் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை இவர் வந்து எடுத்து வந்தாங்க. ஸோ அந்த பயிற்சியை இந்த 1953ஆம் ஆண்டு முடிச்சுட்டு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருந்து இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு போய் அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அப்படின்றது இந்த 1953 காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜாக ஒரு அங்கமாக தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி இருந்தது. பிற்காலத்தில் தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிவர்சிட்டி ஆனது. ஆனால் இவர் வேலை பார்க்கும்போது அது யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் தான். ஸோ அங்கே இவர் 1953ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனில். அங்கே தான் சர் இயன் ஜார்ஜ் வில்சன் ஹில் அப்படின்ற ஒரு மருத்துவர் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவ பேராசிரியராக இருந்தாங்க. அவருக்கு உதவியாளராக இந்த 1953ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் ஹேமிஸ் வாட்சன் வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருதய நோய் சார்ந்ததுலையும் ஆராய்ச்சிலையும் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து ஆன்டிகோஆகுலன்ட் தெரப்பி, அதில் இவர் வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. அதாவது ஆன்டிகோஆகுலன்ட் அப்படின்னா கோஆகுலேஷன் ஆகும், பிளட்டு வந்து உடலில் வந்து நம்மளுடைய ரத்தமானது சில நபர்களுக்கு வந்து உறையும். இப்படி ரத்தம் உறையிறதன் மூலமாக இருதய பாதிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்லாம் வரும். ஸோ அதை வந்து அந்த ரத்தம் உறையாமல் தடுக்கிறதுக்காக வழங்கப்படக்கூடிய சிகிச்சை தான் ஆன்டிகோஆகுலன்ட் தெரப்பி அப்படின்றது. ஸோ அந்த ஆராய்ச்சியில், அதாவது இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் ரத்தம் உறையிறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் கிடையாது. ஸோ அப்போ இந்த மருந்துகள் பயன்படுத்துறதுனால ரத்தம் உறையிறது தடுக்கப்படும், ஆனால் நிறைய பின்விளைவுகள் இருக்குது. அதை குறைக்கணும் அப்படின்ற ஆராய்ச்சியில் ஹேமிஸ் வாட்சன் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் ஹேமிஸ் வாட்சனுக்கும் இவருடைய மனைவியான லெஸ்லி வுட் வாட்சன், இவங்க 2 பேருக்கும் பிறந்த 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அதில் அந்த ஆண் குழந்தை வந்து கை குழந்தையாக இருக்கும்போதே கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்னால இறந்து போயிடுது. அதாவது பிறவி இருதய குறைபாடுனால அந்த குழந்தை, இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் பிறந்த ஒரே ஒரு ஆண் குழந்தை, மொத்தம் 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த ஒரே ஒரு ஆண் குழந்தை வந்து இறந்து போயிடுது. இது வந்து ஹேமிஸ் வாட்சனுக்கு இவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பமாகவும் இழப்பாகவும் இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஹேமிஸ் வாட்சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஹேமிஸ் வாட்சன் வந்து ஒரு விஷயம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இவர் என்னதான் ஒரு கார்டியாலஜிஸ்டாக, இருதய நோய் நிபுணராக இருந்தாலும் இவர்னால அந்த குழந்தை, இவருடைய சொந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படின்றத உணர்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஹேமிஸ் வாட்சன் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளையும் இவர் வந்து மேற்கொள்ளணும். அதாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருதய நோய் ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதுக்குண்டான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு ஹேமிஸ் வாட்சன் வந்து முடிவு செய்கிறாங்க. இதுக்காக இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து சில மாதங்கள் இவர் வந்து ஸ்வீடன் போகிறாங்க. ஸ்வீடனுக்கு போய் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடியை வந்து மேற்கொண்டு இவர் வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவத்தில் இவருடைய மருத்துவ பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதயம் சார்ந்த நோய்கள் அது குறித்தும் இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் வாட்சன் வந்து நிறைய பயிற்சிகளை பெற்றுடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் ஒர்க் பண்ணுறது
பிறகு மட்டும் இல்லாமல் அதே டண்டியில் இருக்கிற டண்டி ராயல் இன்ஃபர்மரி டிஆர்ஐ, ஸோ அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கேயும் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் தான் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதேமாதிரி அதே இந்த டண்டியிலே இருக்கக்கூடிய நிறைய டண்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் வாட்சன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து குறிப்பாக இந்த எப்ஸ்டைன்ஸ் அனாமலி அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான ரேரான ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். அதாவது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எப்ஸ்டைன்ஸ் அனாமலி அப்படின்றது குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அரிதான ஒரு நிலை தான். இதில் என்ன அப்படின்னா, இந்த ட்ரைகஸ்பெக்ட் வால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு வால்வானது நம்மளுடைய இதயத்தில் இருக்குது. அந்த வால்வு எப்படி இருக்கும்னா, இதயத்தினுடைய ரைட் எயோர்டம் அதே மாதிரி இதயத்தினுடைய ரைட் வென்ட்ரிக்கல் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இதயத்தில் ரைட் ஏயோட்டம் அப்படின்றது அப்பர் சேம்பர், மேல் இருக்கக்கூடிய இதயத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு அறை. அதே மாதிரி இதயத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய அறைக்கு பேர் தான், லோயர் சேம்பருக்கு பேர் தான் ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே கனெக்ட் ஆகி இருக்கும். இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இந்த ட்ரைகஸ்பெக்ட் வால்வ் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைகள் பிறக்கும்போது இந்த ட்ரைகஸ்பெக்ட் வால்வில் இந்த கீழே இருக்கக்கூடிய லோவர் சேம்பரில் வந்து பெரிய அளவில் அதனுடைய வளர்ச்சி இருக்காது. ட்ரைகஸ்பெக்ட் வால்வோடைய வளர்ச்சி பெருசாக வந்து இருக்காது. அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த அப்பரில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சேம்பரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ட்ரைகஸ்பெக்ட் வால்வை விட கீழே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த லோவர் சேம்பரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைகஸ்பெக்ட் வால்வ் அப்படின்ற அந்த வால்வினுடைய அந்த தன்மை வந்து குறுகி இருக்கும். இதனால் இந்த அப்பர் சேம்பர் வந்து லோவர் சேம்பரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னா, இப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து நம்மளுடைய உடல்ல இருந்து நேராக இதயம் வழியாக நுரையீரலுக்கு செல்லணும். நுரையீரலுக்கு போனதுக்கு அப்புறமா நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனோட அந்த ரத்தம் வந்து ஆக்சிஜன் வந்து சேர்க்கப்பட்டு அந்த ஆக்சிஜனோட இந்த ரத்தமானது மறுபடியும் இந்த பக்கம் இருதயம் வழியா நம்மளுடைய உடல் முழுக்க வந்து சர்க்குலேட் ஆகணும். இப்படி சுழற்சி, இந்த ஒரு சுழற்சி தான் வந்து நடக்கணும். ஆனால் இந்த பிரச்சனை இருக்கும்போது இந்த ட்ரைகஸ்பெக்ட் வால்வானது லோவர் சேம்பரில் சின்னதாக இருக்கும்போது லோவர் சேம்பரும் சின்னதாக இருக்கும். இதன் காரணமாக ரத்தமானது நுரையீரலிருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் நம்மளுடைய உடலுக்கு போகாமல் அந்த ரத்தமானது லீக் ஆகும் உடம்புக்குள்ளே. எப்படி லீக் ஆகுறதன் மூலமாக குழந்தைகளுடைய உடலில் வந்து அப்படியே அவங்களுடைய உடல் தோல் நிறம் வந்து ப்ளூ கலரில் மாறும். சில குழந்தைகளுக்கு இந்த இதய துடிப்பில் மாற்றம் இருக்கும். திடீர்னு அதிகமாக துடிக்கிறது, இல்லைன்னா கம்மியாக துடிக்கிறது. அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு குழந்தைகள் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த ஒரு நிலை தான் இந்த எப்ஸ்டைன்ஸ் அனாமலி அப்படின்றது. ஸோ இதில் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் வாட்சன் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த நிலையிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து இந்த டண்டியில் இருந்தாலும் அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இவர் ஏற்கனவே படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி இதை படிக்கிறதுக்காக இவர் வந்து என்ரோல் பண்ணி அதுக்குண்டான படிப்புக்குண்டான ப்ரிப்பரேஷனில் இவர் ஈடுபடுறாங்க டண்டியில் இருந்தபடியே. இதுக்கிடையில் 1960ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த எப்ஸ்டைன்ஸ் அனாமலி அப்படின்ற இந்த ஒரு ரேர் கண்டிஷன் இதுக்குண்டான சிகிச்சை முறையில் ஆர்வம் காட்டி அதில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. இதன் காரணமாக ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, அது ஒரு மெடிக்கல் சொசைட்டி. ஸோ அதனுடைய ஒரு மெம்பராக 1960ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒரு கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் வந்து இவருடைய 39 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் முடிக்கிறாங்க. மேலும் இதே 1962ஆம் ஆண்டு அதே எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1953ல் அதனுடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1962 அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1962ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஹேமிஸ் வாட்சன் வந்து தொடர்ச்சியாக இன்னும் சில ஆராய்ச்சிகளில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. இந்த கார்டியாக் கேத்தரைசேஷன்
அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு குறுகிய ஒரு டியூப். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதாவது வளையக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கும், நெகிழ்வாக இருக்கும். அந்த ஒரு டியூபை வந்து இதயத்தில் வந்து இன்சர்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து அடல்ட்ஸுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் 1960களில் இப்போ இதயத்தில் வந்து ஏதாவது ஒரு அடப்பு இருக்குன்னாலோ இல்லைன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ அப்போ இந்த மாதிரியான ஒரு கேத்தடரை வந்து எடுத்து அந்த ஒரு டியூபை எடுத்து நேராக கை வழியாவோ இல்லைனா இடுப்பு வழியாவோ இதயத்துக்கு வந்து சொருகுவாங்க. அப்படி சொருகிறதன் மூலமாக இதயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து அகற்றுறதுக்காக இந்த ஒரு கேத்தடர்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து அந்த அந்த நோய் என்ன நோய் வந்து இருதயத்தில் இருக்குது அப்படின்றத கண்டறிகிறதுக்கும் அதுக்குண்டான சிகிச்சைக்கும் கூட பயன்படும். எப்படி அப்படின்னா இப்போ இந்த கேத்தடர் ஸ்டூப்பில் ஒரு கான்ட்ராஸ்ட் டையை வந்து செலுத்திடுவாங்க. அந்த ஒரு டை அந்த ஒரு நிறமியை வந்து அப்படியே கொண்டு போய் இதயத்தில் வந்து இப்படி செருகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஆஞ்சியோகிராம்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது இதயத்தில் அடப்பு இருந்தாலும் ஏதாவது இருந்தால் அது வந்து வெளியே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக இந்த கேத்தடர்ஸ் வந்து இந்த மாதிரி நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது, டயக்னோசிஸுக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டது. எப்படின்னா இப்போ ஒரு இதயத்தில் போகக்கூடிய ஒரு ரத்த நாளம் இருக்குது. அந்த ரத்த நாளத்தில் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தது அப்படின்னா அப்போ இந்த கேத்தடர்ஸ் அந்த ஒரு டியூபை பயன்படுத்தி அந்த அடைப்பு வந்து நீக்கப்படும். இது மாதிரி பல்வேறு விதமாக இந்த இருதயத்தினுடைய நோயை கண்டறிகிறதுக்கும் அந்த கண்டறியப்பட்ட நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதை குழந்தைகளுக்கும் பண்ணலாம் அப்படின்றத ஹேமிஸ் வாட்சன் தான் வந்து முயற்சியை மேற்கொள்கிறாங்க. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இதில் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா பெரியவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கும் குழந்தைகளுக்கு பண்ணுறதுக்கும் அதில் வந்து பெரிய சிக்கல் வந்து குழந்தைகளுக்கு பண்ணுறதுல சிக்கல் வந்து ஜாஸ்தி. இதனால பெரிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படலை. ஆனால் ஹேமிஸ் வாட்சன் வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஒரு கார்டியா கேத்தரைசேஷன் அதை வந்து குழந்தைகளுக்கே பண்ணலாம் அப்படின்னு இவர் அந்த டியூபை பயன்படுத்தி குழந்தைகளினுடைய 2 சேம்பர்ஸுக்கு மத்தியில் ஒரு ஹோலை வந்து எழுப்பி அதுக்கப்புறம் இந்த ஒரு டெக்னிக் இதுதான் வந்து insertion of narrow tubes into heart in the child அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லைனே அழைக்கப்படும். அந்த ஒரு விஷயத்தை ஹேமிஸ் வாட்சன் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த கார்டியா கேத்தரைசேஷன் இதை வந்து ஒரு குழந்தைக்கு பண்ண முதல் நபர் வந்து ஹேமிஸ் வாட்சன் தான். அதை வெற்றிகரமாகவும் பண்ணி குழந்தையை காப்பாற்றவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி பல குழந்தைகளை இவரை காப்பாற்றவும் செஞ்சாங்க. இந்த நிலையில் இவர் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான செயல்களுக்காக 1965ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராகவும் ஃபெலோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1965ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து லண்டனில் இருக்கிற பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ MRCP மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1965ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் பெறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1967 இந்த சமயம் தான் அந்த ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அதனுடைய கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ் அப்படின்றதுலேருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிவர்சிட்டியாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி இவர் பணிபுரிஞ்சு வரக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி வந்து மாற்றம் அடைஞ்சது. இதே காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீனா இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் வாட்சன் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் டண்டி ராயல் இன்ஃபர்மரி அதனுடைய கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஒரு ஹெட்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது மாதிரி பொறுப்புகள் இவர் கிடைக்கிறது காரணம் இவர் வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜியில் பண்ணக்கூடிய சாதனைகள். இது ஒரு புறம் இருக்கு. 1968ஆம் ஆண்டு சில நபர்கள் கூட சேர்ந்து ஹேமிஸ் வாட்சன் வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜி குழந்தை இருதய நோயியல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை வந்து எழுதி எடிட் பண்ணி 1968ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெக்ஸ்ட் புக்காக வந்து மாறுது. குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு இந்த பீடியாட்ரிக் கார்டியாலஜி அப்படின்ற புத்தகமானது பாடநூலாக வந்து மாறுது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சிகிச்சை கொடுக்கறதுக்காக இருதயவியல்
நோயியல் அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து கிடையாது. அதாவது ஒரு காலகட்டத்திலலாம் பொதுவாக மருத்துவம் இருக்கும், அதில் வந்து குழந்தை மருத்துவமே இருக்காது, அதேமாதிரி மகப்பேறு மருத்துவம் இருக்காது, இருதயவியலுக்கு அப்படின்னு தனி மருத்துவம் இருக்காது, எல்லாமே எல்லா மருத்துவர்கள் எல்லா சிகிச்சையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிலை இருந்தது. அடுத்து காலப்போக்கில் தான் ஒவ்வொன்றும் செப்பரேட்டான ஸ்பெஷாலிட்டியாக மாறினது. அது மாதிரி இந்த 1968க்கு பிறகு தான் குழந்தை இருதய நோயியல், இந்த பீடியாட்ரிக் கார்டியாலஜி, இது வந்து ஒரு தனி ஃபீல்டாகவே மாறினது. ஸோ இதுக்காகவே ஸ்பெஷலிஸ்ட் வந்து உருவாக தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக ஹேமிஸ் வாட்சன் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அவர் தான் சில நபர்கள் கூட சேர்ந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜி அப்படின்ற புக்கை வந்து எடிட் பண்ணி 1968ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பீடியாட்ரிக் கார்டியாலஜி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு டெக்ஸ்ட் புக்காக மாறுது. இதுக்கப்புறம் 1970 காலகட்டத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஹேமிஸ் வாட்சன் வந்து பண்ணாங்க. இதனால் இன்னும் நிறைய கௌரவங்களை தொடர்ந்து இவர் வந்து பெற்று வந்தாங்க. குறிப்பாக 1969 இந்த சமயம் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி ACC அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி FACC அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1969ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் பெறாங்க. யூரோப்பில் இவர் பண்ணக்கூடிய சாதனைகள் அமெரிக்காவில் எதிரொலித்தது தான் இவர் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியோடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு காரணம். இதுக்கப்புறமா 1970களில் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுதான் யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் நிறுவனத்துக்குண்டான முயற்சியில் இவர் ஈடுபட்டாங்க. இதுக்கு நிறைய பேர் கை கொடுத்தாங்க. அதன் விளைவாக தான் இந்த யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அது வந்து யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் கார்டியாலஜி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது நிறுவப்பட்ட பிறகு அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக இந்த காலகட்டத்தில் 1970களுக்கு பிறகு அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக ஹேமிஸ் வாட்சன் தான் நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்டுடைய டண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேசைடு அப்படின்ற ஒரு ரீஜன், அங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கோரினரி கேர் யூனிட்டை வந்து இவர் தான் நிறுவுறாங்க. ஹேமிஸ் வாட்சன் தான் அதையும் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு சாதனைகள் இவர் பண்ணாங்க. இதன் காரணமாக 1974ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய மெம்பராக மட்டும் இல்லாமல் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1965 மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1974 ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் 1974ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் பெறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1976ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராகவும் 1976ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து ராபர்ட் வால்ம்ஸ்மி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர். இந்த ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் கூட சேர்ந்து இவர் வந்து கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு ஒரு புக்கு, இதுவும் ரொம்ப குறிப்பிடத்தக்க புத்தகம். இது 1978ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் வந்து அந்த ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்ற மருத்துவர் கூட சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா இதயத்தினுடைய மருத்துவ உடற்கூறியல், அதாவது இதயத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது, எத்தனை அதாவது அறைகள் இருக்குது, எத்தனை வால்வுகள், எப்படி ரத்த நாளங்கள் வந்து அதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்களை இந்த கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் தி ஹார்ட் அப்படின்ற புக்கில் 1978ஆம் ஆண்டு ராபர்ட் வாம்ஸ்லி கூட சேர்ந்து ஹேமிஸ் வாட்சன் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1980கள்லையும் பல கௌரவங்கள் இவர் பெற்று வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் தான் 1953 வாழ்ந்து வராங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டண்டி ராயல் இன்ஃபர்மரியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜியோடைய ஹெட்டாகவும் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய போஸ்ட் கிராஜுவேட் டீனாகவும் கூட இதே காலகட்டத்திலையும் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க 1980களுக்கு பிறகும். மேலும் இந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பர் ஆஃப் கவுன்சிலாகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. மேலும் ஒரு ட்ரஸ்டியாகவும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவில் இவர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1987ஆம் ஆண்டு இவர் ஹேமிஸ் வாட்சன் வந்து பிரிட்டிஷ் கார்டியாக் சொசைட்டி அதனுடைய ஒரு ஜாயின்ட் சேர்மனாக 1987ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபாக்ஸ் ஹவுன்ஸ் அப்படின்ற ஒரு ஹண்டிங் கிளப். இது என்ன அப்படின்னா, இப்போ அந்த நரிகள் இருக்கும், அந்த நரிகளை வந்து வேட்டையாடுறதுக்கு நாய்கள் வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அதுக்காக உள்ளது தான் இந்த ஒரு ஃபைவ் ஃபாக்ஸ் ஹவுன்ஸ் அப்படின்றது. அதில் 1990 காலகட்டத்தில் ஒரு ஜாயின்ட்
மாஸ்டராக ஒரு லீடராக இவர் வந்து ஹேமிஸ் வாட்சன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1990களுக்கு பிறகு அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியோடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய போஸ்ட் கிராஜுவேட் டீன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவருடைய மனைவி கூட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டனை வந்து நிறுவனாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த ஃபிஷ்ஷிங் ஃப்ளையிங் ஃபிஷ் பண்ணுறது, அதாவது ஃப்ளை ஃபிஷ்ஷிங் அப்படின்ற அந்த மீன் பிடிக்கிறது, அதிலெல்லாம் இவரும் இவருடைய மனைவியும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்து பண்ணாங்க. இது மாதிரியெல்லாம் ஹேமிஸ் வாட்சன் இந்த காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க, இவருடைய பொழுத கழித்தும் வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1994ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் வந்து ஒரு கார் விபத்தில் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பிறகு இவருடைய உடல் செயல்பாடுகள் வந்து குறையுது. குறிப்பாக வந்து பேரலைஸ்ட் ஆயிடுது, உடல் உறுப்புகளை இயக்க முடியாத நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் முழுமையாக ஹேமிஸ் வாட்சனுடைய மனைவியான லெஸ்லி வுட் வாட்சன் அவங்க தான் இவருக்கு வந்து ரொம்ப அன்போடு இவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஹேமிஸ் வாட்சனால் பெருசாக அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்க முடியல. இப்படியே படிப்படியாக ஹேமிஸ் வாட்சனுடைய உடல்நிலையும் மோசமடைஞ்சது. இறுதியாக 2001ஆம் ஆண்டு ஹேமிஸ் வாட்சன் வந்து மே 23, 2001 இவருடைய 77 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 2001 மே 23 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் ஹேமிஸ் வாட்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் லெஸ்லி வுட் வாட்சன் அவங்க வந்து இவருக்கு பிறகு இறந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஹேமிஸ் வாட்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இவர் ஹேமிஸ் வாட்சன் வந்து பொது வாழ்க்கையில் இவர் பண்ண சாதனைகள், குறிப்பாக சொல்ல போனால் அந்த கார்டியாக் கேத்தடரைசேஷன், அதை வந்து குழந்தைகளுக்கு அந்த ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ண முதல் நபர் அப்படின்ற சாதனையாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த எப்ஸ்டைன்ஸ் அனாமலி அப்படின்ற அந்த ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட், பிறவி இருதய குறைபாடு, அதில் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருந்ததாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு சாதனைகளில் ஹேமிஸ் வாட்சன் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாகவே இன்றைக்கி பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு உண்டான அந்த மருத்துவ சிகிச்சை முறைகளில் நிறைய மேம்பாடுகள் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக ஹேமிஸ் வாட்சன் வந்து இறந்து வராங்க. ஸோ இறந்தும் இன்னைக்கு வரைக்கும் இதன் காரணமாகவே ஒட்டுமொத்த உலகில் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு குழந்தை மருத்துவராகவும் ஒரு இருதய நோய் நிபுணராகவும் ஹேமிஸ் வாட்சன் வந்து கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹேமிஸ் வாட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.